Hi friends, this is Rahman from Tamil Trading. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்கு வர்த்தகம் எவ்வாறு செய்யப்படுகிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ட்ரேடிங் பண்ணுறதுனா என்ன, எப்படி நடக்குது அப்படின்ற ஃபுல் பேசிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எலக்ட்ரானிக், ஒரு பையரும் செல்லரும் மீட் பண்ணி ட்ரேட் பண்ணுற இடம் தான் அது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அதை பார்ப்போம், அப்போ தான் கிளியராக புரியும். ஒரு இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 3000 rupees ஒரு ஷேரோட விலை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதாவது ட்ரேடர் 1 வந்து என்ன, T1 அப்படின்னா, ட்ரேடர் 2 வந்து T2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம். இப்போ T1ஓட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன இருக்குன்னா, அந்த கம்பெனியில் ஒரு நல்ல சிஇஓ கிடைக்கல, தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஸோ அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அவரோட வியூ வந்து பியரிஷ், டவுன் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறார். T2 என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஒரு நல்ல சிஇஓ ஒருத்தர் கிடைச்சிருவார் சீக்கிரம், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொல்லி அவர் வியூ இருக்கு. ஸோ அவரோட புல்லிஷ் வியூ, அவரோட வியூ வந்து புல்லிஷ் வியூ ஆகுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா, இப்போ வந்து 3000 rupeesல அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப T1 என்ன பண்ணுவார், அதை செல் பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, 3000லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகி அந்த ஷேர் வந்து கீழே போவோம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த ரேட்டுக்கு அவர் செல் பண்ணுறாரு. T2 என்ன நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் நல்லா ஏறப்போகுது, நல்ல சிஇஓ கிடைச்சிடுவார், அதுக்கப்புறம் ஷேர் ஏறும்னு நினைக்கிறதுனால இப்போ அந்த ஷேரை வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் பை பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் 2 டைப் பையரும் செல்லரும் கிடைக்கிறாங்க. ஒருத்தவங்களோட வியூ புல்லிஷாக இருக்குது, ஒருத்தவங்களோட வியூ பியரிஷாக இருக்குது. ஸோ ஒருத்தர் விற்கணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போது இவர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக்கை. இவர் கையில் இருக்குது, 3000 வந்துருச்சு, எப்படியும் சிஇஓ கிடைக்கும், இதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சி தான் அவர் விற்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட அந்த ஷேர் இருக்குது, அவர் செல் பண்ணுறாரு. இவர் இதுக்கப்புறம் தான் ஏறும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட ஷேர் இல்லை, அதனால் அவர் வாங்க நினைக்கிறாரு. ஸோ ஒரு செல்லர் ஒரு பையர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிடும். இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ வந்து இவர் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவார், 3000க்கு நான் இந்த ஷேரை செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுவார். இவர் வந்து 3000க்கு நான் அந்த ஷேரை பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுவார். ஸோ இந்த 2 ஸ்டாக் புரோக்கர்ட்டேன்னு நேராக அந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸிக்யூட் போகும். எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஸோ ஒரு ட்ரேட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக இப்படி தான் வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் புரோக்கர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா வாங்கலாம், விற்கணும்னா விற்கலாம். இப்படிதான் போகும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்னல் மேட்டர் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சிஇஓ வந்து இல்லை, இது வந்து மேக்ஸிமம் வெளியில் தெரியாது, ஏன்னா இது இன்னும் நியூஸ் ஆகலை. ஸோ உள்ளே இருக்கிறவங்களோ இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அது வந்து உள்ள ஒரு இஷ்யூவை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிட்டு அவங்க செய்கிறாங்க. இப்போ வெளியில் உள்ளவங்க, அதை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க, அதெல்லாம் எப்படி அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே அந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு நல்ல சிஇஓ வந்து கிடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது இன்டர்னல் நியூஸ். இப்போ ஒரு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருச்சுன்னும் போது அவர் யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்ஃபோசிஸ்க்கு இவர் சிஇஓ ஆகிட்டாரு அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஓகே, அவர் சிஇஓ ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் கம்பெனி இன்னும் நல்லா டெவலப் ஆகும், அதை அந்த கம்பெனியில் அவர் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் நல்ல நேம் இருந்துச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸ் கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ 3000க்கு ஒருத்தர் செல் பண்ணியிருந்தாரு, இன்னொருத்தர் 3000க்கு வாங்கியிருந்தாரு. அப்போ போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் வர்றப்ப செல் பண்ணுறவங்க ரேட்டை ஏற்றுவாங்க. சரி, நிறைய பையர்ஸ் வந்திருக்காங்க, வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, க்யூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. மார்க்கெட் டெப்த் அப்படின்ற இடத்துல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க அந்த ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க பையர்ஸ்லாம், அதனால் 3000லேருந்து 3010 rupees போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா ரேட் ஏற ஆரம்பிச்சிடுச்சு, 3000 இந்த 3010க்கு வந்துருச்சு, நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லி 3010க்கும் ஒருத்தவங்க வாங்குவாங்க. இன்னொரு பையர் வந்து பார்த்துட்டு 3011 rupees போடுவார், சீக்கிரம் வாங்கிடணும் ஏறிட போகுது அப்படின்னு.
ஸோ பையர்ஸ் வந்து ரேட்டை ஏற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிமாண்ட் தேவைப்படுது. ஷேர்ஸ் இன்னும் சீக்கிரம் ஏறும்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு, புது சிஓ வந்துட்டாங்க, அதனால் ஷேர்ஸ் ஏற போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பையர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸோட ரேட்டை வந்து ஏற்றுறாங்க. இவங்க எவ்வளோ ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி செல்லர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இவங்க அதை வாங்கிட்டே இருக்காங்க. அதனால் ஷேர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நாஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நாஸ்காம்ன்றது என்னென்னா ஒரு ஐடி கம்பெனிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அது ஐடி கம்பெனிலாம் பாதிக்கும் உதாரணத்துக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நாஸ்காம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, கஸ்டம்ஸ் ஐடி பட்ஜெட் வந்து எதாவது இருக்குது, இந்த வருஷம் ஒரு 15% வந்து டவுன் ஆக போகுதுன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன, இப்போ வந்து இந்த நாஸ்காமோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 15% டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே இன்ஃபோசிஸ் ஒரு ஐடி கம்பெனி, ஸோ அந்த ஐடி கம்பெனி 15% டவுன் ஆக போகுது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இப்போது பையர்ஸ் வந்து வாங்கிறத நிறுத்துவாங்க, சீக்கிரம் விற்கணும்னு பார்ப்பாங்க. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 3020 இருக்குது, ஆஹா பேட் நியூஸ் வந்துடுச்சு, இதை பார்த்துட்டு சீக்கிரம் ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக 3010 செல் பண்ணுறேன், 3005 rupees செல் பண்ணுறேன்னு அவங்க ரேட்டை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சீக்கிரம் ரேட்டு இறங்குறதுக்குள்ளார நம்ம அந்த ரேட்டில் செல் பண்ணிடணும்னு சொல்லி செல்லர்ஸ் வந்து ரேட்டை ரிவைஸ் பண்ணி லோயராக கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஸோ முன்னாடி ஒரு நியூஸால் மார்க்கெட் வந்து ஹை ஆச்சு, அடுத்து வந்த ஒரு நியூஸால் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நியூஸ் பேஸ்ட், இது நியூஸ் பேஸ்டாகவும் இருக்குது. எல்லாமே நியூஸ் பார்த்து தான் செய்வாங்களா அப்படின்னா இல்லை, அது டைப்ஸ் நிறைய இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரைஸ் ஏறுது இறங்குது அப்படின்னா இவங்க ஏற்றுறது தான். ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப நேரமாக ப்ரைஸ் ஏறல, ஒரு 3005 rupees வந்தால் வாங்கணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க, 3006 rupeesலேயே இருந்துகிட்டு இருக்கோம், டக்குன்னு 3007க்கு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணால் இன்னும் ஏறிட போகுது வாங்குவோன்னு சொல்லி 3005க்கு வாங்கணுன்றவர் ஒரு 3008ன்னு போட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த ப்ரைஸை கூட கொடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் கூட போகுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எப்படி ஏறுது இறங்குது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துணும்ல. ஓகே, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 ஷேர்ஸ் வந்து இன்ஃபோசிஸை வந்து 3030 rupeesக்கு வாங்குறதுக்கு டிசைட் பண்ணிட்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி நமக்கு ப்ரோக்கர் கொடுத்துருப்பாங்க, அதை எந்த இடத்துல லாகின் பண்ணணும் என்னன்ட்டு அதில் சார்ட்லாம் வரும், மார்க்கெட் டெப்த்லாம் இருக்கும், அதில் பைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு ட்ரேடர் ஸ்டாக் ப்ரோக்கரோட பிளாட்ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்த்து பண்ணலாம். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்க யூசர் லாகின் கொடுப்பாங்க, அது உள்ளே போய் பார்த்தாலே சார்ட் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம். அந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பை பண்ணுறதுக்கு ஒரு குவான்டிட்டி போடுறோம், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான ஃபண்டு வந்து அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபண்டு இருந்துச்சு அப்படின்னும் போது அந்த ஆர்டரை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். நீங்கள் பையன் கொடுத்த செகண்டில் ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். அந்த ரேட்டுக்கு செல்லர் ஒருத்தவங்க ரெடியாக செல் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னும் போது உடனே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சி அதில் பை பண்ணிங்கன்னா உடனே இந்த ட்ரேடிங் நடந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 200 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஸ்டாக் புரோக்கர் வந்து ஆர்டரை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிட்டாங்க. பட் வந்து 200 ஷேர்ஸை வந்து யாரும் செல் பண்ணல. ஆனால் ஒரு 10 செல்லர்ஸ் வந்து 20 ஷேர்ஸ் ஈச் கையில் வச்சுருக்கிறவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் வாங்குவீங்க. அந்த 10 பேரோட ஷேர்ஸ் 20 ஈச் 20 ஷேரை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 குவான்டிட்டி ஃபில் ஆகிடும். ஸோ இந்த 10 பேர் விற்றுருப்பாங்க, நீங்கள் ஒரு ஆள் அதை வாங்கியிருப்பீங்க. இப்படி தான் சில நேரம் ஒரே ஆள் 200 ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, இல்லை அவங்க 2000 ஷேர் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட 200 ஷேர்ஸ் உங்களுக்கு வந்துடும், பேலன்ஸ் 1800 அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம், அது வேறு யாராவது வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஆர்டர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒன்ஸ் இந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். டிமேட் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் தான் இருக்கும், அங்கே போயிடும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாக் புரோக்கர் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், என்னென்ன ஷேர்ஸ் ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்புறம் ஷேர்ஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, உங்கள் ஷேர்ஸ் வந்து அளவுக்கு ஹோல்டிங்கில் காட்டிகிட்டு இருக்கோம். எப்போ நீங்கள் அதை விற்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட தான் அந்த ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேர்ஸை நீங்கள் விற்காமல் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா டிவிடெண்ட் கிடைக்கும். ஆனால் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு டைம் வந்து அவங்களோட ஷேர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியும் இருக்குது, டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்க கம்பெனியும் இருக்குது, அதுமாரி வரும்.
அந்த டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ போனஸ் கொடுப்பாங்க. இப்போ யாரெல்லாம் 2 ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 2 ஷேர் போனஸ் ஷேர் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட்டை. சில நேரம் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். இதுமாரி நிறைய அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன, ஹோல்டிங் பீரியட். ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கியாச்சு, எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், எவ்வளோ நிமிஷம் வச்சுருக்கலாம், எவ்வளோ வருஷம் வச்சுருக்கலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் அதை வச்சுருக்கலாம். இல்லை வாங்கின கொஞ்சம் நேரத்துலேயே ஷேர் ஒரு 10 rupees மேலே போயிடுச்சு, நமக்கு ஒரு 5% ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, விற்றுனாலும் 5 minutesல கூட விற்றுட்டு வெளில வரலாம். இதுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நான் சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதோட ரிட்டர்ன் ப்ராஃபிட் எப்படி பார்க்குறதுனா அதுக்கும் ஒரு உதாரணம். அப்சல்யூட் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இது. 3030 rupeesக்கு வாங்கி 3550 rupeesக்கு அதை செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ப்ரைஸ் டிவைடட் பை பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை பையிங் ப்ரைஸ் -1 × 100 அப்படின்னு போட்டால் இத்தனை பர்சன்டேஜ்னு காட்டுறோம். ஸோ உங்களோட நெட் ப்ராஃபிட் 17% தான் அப்சல்யூட் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் பார்க்கணும். அதே வந்து CAGRன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த ஷேரை விற்றுருக்கீங்க, அப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதோட இதுதான் CAGR பார்க்குற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை பையிங் ப்ரைஸ் √1/2 -1 அப்படின்னு போட்டால் 8.2. இப்போ உங்களோட 1 year ரிட்டர்ன் வந்து 8.2%. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு தான் கிடைச்சிருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு 16 something கிடைச்சிருக்கு. அதான் இந்த ரேஞ்ச். இப்படி தான் இதை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போ எப்படி ட்ரேடிங் நடக்குது எல்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நீங்கள் எந்த டைப் ஆஃப் பையர் அப்படின்னு பார்க்கணும்ல. ஏன்னா லிமிட் எதுவும் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது லிமிட்டை வச்சு தான் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். டே ட்ரேடர்னு இருப்பாங்க. அவங்க காலையில் வாங்கி மத்தியானம் விற்றுருவாங்க, அவங்கெல்லாம் டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர் இருப்பாங்க, 9 மணிக்கு வாங்குவாங்க, 9:05 9:10க்கெலாம் விற்றுருவாங்க. குவான்டிட்டி கூட வாங்குவாங்க. இவங்க வந்து ஒரு 100 200 வாங்குறாங்கன்னா இவங்க 10,000 வாங்குவாங்க. ஒரு 2 rupees மேலே போனோம்னா அவங்களுக்கு 20,000 ப்ராஃபிட் கிடைக்கிறோம். அவங்க விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. ஸ்கேல்பர். ஸ்விங் ட்ரேடர் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி வாங்கி வைப்பாங்க, 2-3 days கழிச்சு விற்றுருவாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வீக் விற்றுருவாங்க. இவங்கள ஸ்விங் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இருக்காங்க, லாங் டேர்ம் ட்ரேடர் இருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிங்னு கணக்கு வந்துடும். இது அந்த ட்ரேடிங் இது ஒரு 2-3 days முடியறது வரைக்கும் ட்ரேடிங்னு சொல்லிட்டா கூட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து வளரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு 3 months கழிச்சு ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது, அப்புறம் அந்த ஷேர் ஏறிடும்னு நினைக்கிறாங்க, க்ரோத் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி வாங்கி போட்டுருவாங்க. ஒரு 3 months 6 months வெயிட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ரேட் ஏறினோன்னா போய் விற்பாங்க. அது க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட். சில நேரம் இப்போ வாங்கி போட்டால் இன்னும் 5 years கழிச்சு இந்த கம்பெனி டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போயே வாங்கி போட்டு கம்முன்னு விட்டுடுவாங்க. 4-5 years கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதை க்ரோத் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். அப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். அது என்னென்னா, அந்த கம்பெனிக்கு வேல்யூ இருக்கும், பட் டெம்பரரியாக வேறு ஏதோ ஒரு பேட் நியூஸ்க்காக இல்லை ஒரு ஃபேக் நியூஸால் ஏதோ ஒரு ரீசனால் ஒரு பேனிக்கால் ஏதோ ஒரு நாள் அந்த ஷேரோட ரேட் வந்து கீழே இறங்கியிருக்கும். 400-300 இருக்கிற ஷேர் வந்து 100 rupeesக்கு வந்திருக்கும், பயங்கரமாக ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ அந்த ரைட் டைம், அந்த டைமில் வந்து அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படியும் ஒரு 6 months கழிச்சு 1 year கழிச்சு மறுபடியும் அது 400க்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறவங்க தான் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேடிங்கில் இத்தனை டைப் இருக்குது. இதில் நீங்கள் எந்த டைப் பண்ணுறதை நீங்கள் செய்கிறப்ப தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ஸ் எப்படி ஏறுது இறங்குதுன்னு சொல்லியிருந்தேன். நியூஸ் பேஸ்டு உள்ளது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ஒரு இன்டர்னல் நியூஸ், உள்ளுக்குள்ளே நடக்கிற விவகாரம் தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டே உள்ளார பூந்து இந்த இதில் எடுத்துருவாங்க. அது நியூஸாக வெளியானதுக்கப்புறம் அந்த க்ரௌடு போயிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. இது 2 மட்டும் வச்சு ஷேர் மார்க்கெட் நூறில் ப்ரைஸ் ஏரில் இறங்கல. அவங்க இன்னும் நிறைய விஷயத்த வச்சு தான் ஷேர் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, அதான் டே ட்ரேடிங். அதெல்லாம் வச்சு தான் ஷேர் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு.